அனைவரும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிக பெரிய வெற்றியை தரும் விநாயக பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் விநாயக பெருமான் என்றால் அவரை விட சக்தி வாய்ந்த மேலான ஒரு தெய்வம் இல்லை என அர்த்தமாகும். விநாயகருக்கு ஞான கொழுந்து என்ற பெயர் இருக்கிறது. ஞானத்தை வழங்குவதற்காகவே பிள்ளையார் அவர்கள் அரச மரத்தடியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். சென்னை தியாகராஜ நகரில் ஆக்ஸ்போர்ட் பள்ளி வளாகத்தில் சித்தி சக்தியுடன் 10 தலை கொண்ட வழஞ்சுழி விநாயகர் இருக்கிறார். இவரை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். விக்னம் என்றால் கஷ்டம் என பொருள். கஷ்டங்களை அகற்றுபவர் என்பதால் விக்னேஸ்வரர் என்ற பெயர் விநாயக பெருமானுக்கு ஏற்பட்டது என பார்க்கப்படுகிறது. விக்னங்கள் வராமல் நம்மை வேலி போல காத்து அருள் பாலிப்பவர் பரம்பொருள் விநாயக பெருமான் ஆவார்கள். விநாயக பெருமான் 5 கரங்களை கொண்டு விளங்குவதால் ஐங்கர மூர்த்தி என அழைக்கப்படுகிறார். காரைக்காலினைச் சேர்ந்த தாமங்குடி கிராமத்தில் உள்ள பாரம்பொருள் விநாயகர் கோயில் பெரிதும் சிறிதுமாய் 2 விநாயகர் திருவுருவங்கள் உள்ளன. இவற்றில் எதை வணங்கினாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழா மராட்டியத்திலும் ஆந்திராவிலும் 11 நாட்கள் வழிபாடாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வளவு சிறப்பாக அந்த மாநிலங்கள் கொண்டாடப்படுகிறது. மராட்டியத்தில் தேங்காய் உடைத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் மைரி என்னும் மக்கள் மூங்கில் அரிசியை கணபதிக்கு நிவேதனம் செய்து வழிபாடு செய்து அன்போடு வழங்குகிறார்கள். எகிப்தில் உள்ள விநாயகர் தமது கையில் சாவி வைத்து இருக்கிறார். தம்மை வழிபாடு செய்பவர்களுக்கு இவர் சொர்க்கத்தின் வாசலை திறந்து விடுவார் என நம்பப்பட்டு வருகிறது. வைணவ கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் தும்பிக்கையாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். கணபதிக்கும் சனீஸ்வரனுக்கும் பிரியமான வன்னி மரம். எனவே வன்னிமர இலைகளால் விநாயகப் பெருமானை வழிபட்டால் பாரம்பரிய சனீஸ்வர பகவானுடைய தொல்லைகள் நீங்கி மக்கள் நலமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும். பிள்ளையார் வழிபாடு என்பது காணபத்தியம் என்று அழைக்கிறது. இது ஆதிசங்கரர் சிறப்பித்த வழிபாடாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவர்கள் சித்தி புத்தி தன் மனைவியர் மூலம் உருவாக்கியவர். தான் சந்தோஷி மாதா ஆவார். அசோகர் காலத்தில் அவர் மகள் சாருமதி நேபாளத்தில் விநாயகருக்கு கோவில் கட்டினார்கள். புக்தர்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறார்கள் என ஐதீகமாகவே இருக்கிறது. புக்தர்கள் விநாயகர் வழிபாடு செய்து நலம் பெற்று வாழ்வார்கள். விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து 9 நாள் விநாயகர் விரதம் இருந்து வணங்குவதால் விநாயகர் நவராத்திரி எனப்படுகிறது. விநாயகர் புகழ் பாடும் நூல்கள் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளிய விநாயகர் கவசம், விநாயகர் சகப்தம், யோஜட கணபதி துதிகள், ஸ்ரீ கணேஜ புஜங்கம், ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம், கணேஜ வைக்கரை துதி, ஔவையார் அருளிய விநாயகர் அகலவர், ஸ்ரீ கணேஷ்டகம், விநாயகருக்கு வெள்ளி விரதம், செவ்வாய் விரதம், சதுர்த்தி விரதம், குமார சஷ்டி விரதம் இது எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சஷ்டி விரதம் முருகப்பெருமானை நினைத்து தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. பாரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்தும் வழிபடுவோருக்கு அனைத்து விதமான குழந்தை பிரச்சனைகளும் மற்றும் திருமண பேறு, திருமண தடை, பணக்கஷ்டம், தொழிலில் நாட்டமில்லாமை, அனைத்து விதமான சக்தி கொண்டவர், அனைத்து தொழிலும் வெற்றி அளிப்பவர் நாம் பாரம்பொருள் விநாயகப் பெருமான் ஆவார். சித்தி விநாயகர் எந்த தொழிலில் எது எடுத்தாலும் சித்தி வெளிப்பவர். துவாஷ்ட விரதம், விநாயக நவராத்திரி விரதம் ஆகிய விரதங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து இருப்பவே ஆகும். பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவது மிக சிறிய முறையிலும் வழிபடலாம். பிள்ளையாரை நினைத்து ஒரு மஞ்சளை உருட்டி அதன் மேல் அருகம்புல் சாத்தப்பட்டு சிகப்பு தூவி விநாயகருக்கு பிடித்த அவல் கொழுக்கட்டை எதுவாக இருந்தாலும் பாரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து வீட்டிலே அதாவது தலங்களுக்கு செல்ல எனக்கு பண கஷ்டம் இல்லை, ஆதலால் நாம் பரம்பொருள் விநாயகப் பெருமானை வீட்டிலே இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். எந்த தொழிலை எடுத்தாலும் நான் வெற்றியாக செயல்பட வேண்டும் என நீங்கள் நினைத்து கொண்டால் பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரத்தில் வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து குளித்து முடித்துவிட்டு பரம்பொருள் விநாயகருக்கு முன்பு கூறியது போல சிறிய மஞ்சள் உருண்டையை பிடித்து அதன் மேல் அருகம்புல் சாத்தி உங்களால் முடிந்த அளவு நெய்வேத்தியத்தை தயார் செய்து கண்டிப்பாக சிறிய குழந்தைகளுக்கு தீப தூபம் காட்டி அந்த நெய்வேத்தியம் அந்த பூஜை முடிந்த பிறகு சிறிய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான், சிறிய குழந்தைகளாக பார்க்கப்படும் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும்.
இதுவே ஐதீகமாகும். இவரை நினைத்து எந்த தொழிலை தொடங்கினாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்பது நம்பிக்கையாகும். வெற்றியை தரும் வெற்றி கணபதியை நாள்தோறும் வணங்கி வாருங்கள். சங்கடகர சதுர்த்தி நாளில் எந்த தினமாக இருந்தாலும் பாரம்பரிய கணபதியை வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இருந்தே தீரும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.